சேலம் அருகே மேம்பாலத்தில் நின்ற லாரி மீது அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் ஓட்டுநர் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நல்வாய்ப்பாக குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிர் தப்பினர். சேலம் கந்தம்பட்டி மேம்பாலத்தில் இருந்து ஏவிஆர் ரவுண்டானா மாமங்கம் வழியாக செல்லும் மேம்பாலத்தில் லாரி ஒன்று டீசல் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பொள்ளாச்சியில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த நெய் ஏற்றிக் கொண்டு வந்த ஈச்சர் வண்டி நின்று கொண்டிருந்த லாரி மீது எதிர்பாராத வகையில் வேகமாக மோதியது. அதே சமயம் குழந்தைகள் உட்பட 15 பேர் அந்த வாகனம் ஈச்சர் வண்டி மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் ஈச்சர் வண்டி ஓட்டுநர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். டெம்போ வேனில் வந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் உடனடியாக கீழே இறங்கியதால் குழந்தைகள் உட்பட 15 பேர் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தனர். இருப்பினும் 10 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் இறங்கிய சில நிமிடங்களிலேயே டெம்போ வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தால் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.